பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உறவு முறை என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுலேயும் விசேஷமாக சகோதரர்கள் கூட உடன்பிறப்புகள் அப்படின்னும் போது அது தேவன் தாமே ஏற்படுத்தின நல்ல உறவு. அந்த உறவு முறையில் நடக்கிறதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். யோசேப்புடைய வாழ்க்கையில் அவனோடு உடன் பிறந்தவர்கள் அவன் மீது பொறாமை கொள்ளுகிறார்கள். ஏன்னா தேவன் யோசேப்போடு இருந்தார், அவனுக்கு தரிசனங்களை கொடுத்திருந்தார், அநேக நன்மையான வார்த்தைகளை கொடுத்திருந்தார். அவனுடைய தகப்பனும் யோசேப்பு மேல் ரொம்ப பிரியமாக இருந்தார். ஆகையால் இந்த காரியத்தெல்லாம் அவன் சகோதரர்கள் பார்த்த உடனே பொறாமை வருகிறது. பொறாமை வந்ததுமே அவனை எப்படி ஆகிலும் அவனை கொல்ல வேண்டும் என்று வகை தேடினார்கள். அவனை கொன்னோ இல்லைன்னா அவனை இந்த குடும்பத்தை விட்டு வெளியில் அனுப்பினோன்ற ஒரு தீர்மானத்தில் அவர்கள் இருந்தார்கள். ஒரு முறை அவர்கள் தண்ணீர் இல்லாத குழியில் அவனை போடுகிறார்கள். அதுக்கப்புறம் எகிப்திற்கிட்ட அவங்க வித்துடுறாங்க அந்த யோசேப்பை எடுத்து. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் யோசேப்புடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. பல இன்னல்கள் போராட்டங்கள் அவனுடைய வாழ்க்கையில் வந்த பொழுது கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் அவனோடு இருந்தபடினால எல்லா உபத்திரவத்தையும் அவன் தாண்ட முடிந்தது. அல்லேலூயா. அவன் இங்கிருந்து ஒரு போத்திபார் வீட்டிற்கு விற்கப்படுகிறான். அங்கே போகும்போது அங்கே தேவையில்லாத விபச்சார பழி அவன் மீது வருகிறது. திருப்பி மறுபடியும் அவன் ஜெயிலுக்கு கடந்து போக வேண்டியதாக இருக்குது. இப்படியே யோசேப்புடைய வாழ்க்கையில் என்றைக்கு தரிசனம் வந்ததோ அந்த தரிசன நாள் முதற்கொண்டு அவனுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளை அவன் சொந்த சகோதரர்களாலும் மற்றவர்களாலும் அவன் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் தேவன் அவனோடு இருந்தார். அதுதான் இன்னைக்கு நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனோ யோசேப்போடு இருந்தார். தேவனோ இப்பொழுது யோசேப்பை குறித்து ஒரு பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறார். யோசேப்போடு தரிசனம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, அவரை ஆண்டவர் நடத்துறாருன்னு அவங்க கூட இருக்கிற சகோதரர்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தே பகைக்கிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம கூட காணப்பட்டிருக்கலாம். நம்மளோட கர்த்தருடைய வார்த்தை இருக்குது, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்ம செய்யறதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்ற ஒரு காரியத்தை ஜனங்கள் காணும்பொழுது நம்ம மீது பொறாமையோடு இந்த வேளையில் காணப்படலாம். ஒருவேளை இந்த பிரசங்கத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற உறவுகளாகட்டும், நினைக்கிற நண்பர்களாகட்டும், இல்லை கூட இருக்கிற சகோதரர்களாகட்டும் பொறாமையோடு ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டால் நீங்கள் பயப்படாதீங்க. பொறாமையோடு மனுஷர்கள் இருக்கலாம், ஆனால் தேவன் உன் மீது பொறாமையா இல்லை. தேவன் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார். பொறாமையா இருப்பது உடன் இருக்கிறவர்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட மனநிலைமையில் ஒருவேளை இருந்து நீங்கள் மனக்கவலையோடு இந்த பிரசங்கத்தை கேட்குறீங்கன்னா பயப்படாதீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன் தெரியுமா? உங்களால் நிறைய வேலை காத்திருக்கிறது. உங்கள் சொந்த பந்தங்களை, அதே சொந்த பந்தங்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டிய முக்கியமான இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்கள், யோசேப்புடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உபத்திரம் வந்தது. என்றைக்கு யோசேப்பு அந்த இடத்தை விட்டு வெளியில் வந்தானோ அப்பொழுதே அந்த இடங்களில் அவர்கள் வாழ்ந்திருந்த இடத்துல பெரிய பஞ்சம் உண்டாகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பஞ்சத்தில் அடிபடுறாங்க. பஞ்சம் வந்தபடினால எல்லோரும் எகிப்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை வரும்போது எகிப்தில் மகிமை நிறைந்த இடத்துல அதிகாரியாக யார் இருக்கிறான்னா யோசேப்பு இருக்கிறான். அப்போது அவங்க சகோதரர்கள் எல்லோரும் கிளம்பி எங்கே வராங்க? அவங்க நாட்டை விட்டு, அந்த நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு யோசேப்பை வெளியில் துரத்துனாங்க. இப்போ அந்த நாட்டை விட்டுட்டு இவங்க எங்கே வருகிறார்கள்? எகிப்திற்கு. இவனை அடிமையாக விற்று அந்த தேசத்துக்கு வருகிறார்கள். ஆனால் அவங்க கொஞ்சம் கூட நினைக்கல தன்னுடைய சகோதரன் பெரிய அதிகாரியாக இருப்பான், அவன் கீழே நம்ம வாழ போகிறோம், நம்ம ஆசீர்வாதத்தில் அவனால் ஆசீர்வதிக்கப்பட போகிறோன்றது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவர்கள் என்ன நிலையில் வந்தாங்கன்னா அவனுக்கு கீழாக வந்தார்கள். அல்லேலூயா. காலம் மாறியது, சூழ்நிலைகள் மாறியது, எல்லாம் மாறியது. ஆனால் கர்த்தர் மாறவே இல்லை. அன்றைக்கே யோசேப்போடு தரிசனத்தில் எல்லாத்தையும் காண்பித்தார். அவனுக்கு கீழாக எல்லோரும் தலை வணங்குவார்கள் என்று காண்பித்ததுபடியே அந்த தரிசனம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறியது. அவன் சகோதரர்கள் எல்லாம் அவனுக்கு முன்பதாக மண்டியிடுகிறார்கள். அவனை ஆண்டவர் உயர்த்தினார் என்பது அந்த சகோதரர்கள் காணத்தக்கதாய் பெரிய அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. 20வது வசனத்தை அதுதான் நான் வாசித்தேன். நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள். இன்றைக்கி உங்களுடைய சொந்தம் தான், உங்களோடு கூட இருக்கிறவங்க தான், உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டியவர்கள் தான், உங்களை உயர்த்த வேண்டியவர்கள் தான், நல்ல உறவு முறை வேண்டும் என்று தான் கர்த்தர் ஏற்படுத்தினவர்கள் தான். ஆனால் தேவன் உங்களோடு இருக்கிறதையும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதும் அவங்களால் காணும் பொழுது மாம்சரீகமாய் அவர்கள் பொறாமை கொள்ளுகிறார்கள். அப்படிதான் பொறாமையோடு யாராகிலும் உன்னை எதிர்த்தாங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். தேவனோ இப்பொழுது உன்னோடு இருக்கிறார். தேவன் உங்களோடு இருக்கிறார். இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையானவர்களை, உங்களோடு கர்த்தர்
கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை அந்த வீட்டிற்கே, அதே ஜனங்களுக்கே, உங்களை வெகு ஜனங்களுக்கு சாட்சியாய் அவர்களை காப்பாற்றுவதற்கு உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கு அவங்களுக்கு புரியாது, அவங்க பொறாமையில் இருக்கலாம். இன்றைக்கு அவங்களுக்கு புரியாது, உங்களோட சண்டை போடலாம். இன்னைக்கு அவங்க புரியாது, அவங்க சில விஷயங்களை உங்களை விட்டு தூரப்படுத்தலாம். ஆனால் அவர்கள் மறுபடியும் உன் பட்சத்தில் வருவார்கள், உன் நிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் உன்னை கொண்டுதான் உயர்த்த போகிறார். ஆமென். தேவனோ உன்னோடு இருக்கிறார். அதுதான் அந்த வார்த்தை சொல்கிறது. நீங்கள் எனக்கு தீமை செய்தீங்க, தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி எல்லாத்தையும் அவர் தான் திட்டம் பண்ணார், அவர் தான் எல்லாத்தையும் நடத்துகிறார். அவர் என்னத்துக்கு நடத்துகிறார்னா உயிரோடே காக்கும்படி, உங்களை காப்பாற்றும்படி என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்றும் ஆறுதல் சொல்லி அவர்கள் பட்சமாய் யோசேப்பு சகோதரனோடு பேசினான். ஆமென். நீங்களும் சூழ்நிலைகள் மாறும், அதே சூழ்நிலையை நீங்கள் பயன்படுத்தி உங்களை சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்களுக்கு முன்பதாக நீங்கள் ஆசீர்வாதமாய் வருவீர்கள், அவர்களை அரவணைப்பீர்கள். அவர்களை ஆண்டவர் உங்கள் நிமித்தமாக அவர்களை உயிரோடு கர்த்தர் வைப்பார். உங்களை கொண்டு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுது அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த நாளிலும் ஆண்டவரே பேசின வேத வசனத்தின்படியே கர்த்தாவே யோசேப்போடு இருந்தீர். இன்றைக்கு இந்த பிரசங்கம் கேட்கிற பிள்ளைகளோடு கூட நீர் இருந்து, நீர் இந்த பிள்ளை நிமித்தமாக சொந்த பந்தங்களையும் ஆண்டவரே உறவு முறைகளையும் ஆண்டவரே நீர் காப்பாற்றப் போகிறீர், உயிரோடு காப்பாற்றப் போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். பெரிய அற்புதங்களை காண செய்யுங்க. அது வரைக்கும் என் பிள்ளைகள் பொறுமையோடு அமைதியுள்ள ஆவியோடு நிதானமாய் ஆண்டவரே காரியங்களை கடக்க கிருபத்தாங்க. தொடர்ந்து வழி நடத்தும் பிசாசுடைய தந்திரங்கள் இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். சுகபல ஜீவனை கட்டளிடுங்க. வியாதியோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டுதான் வியாதி பலவீனம் இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். பூரண சுகமும் ஆரோக்கியமும் நிரப்புவதாக இயேசு நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.